உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுன்னா, அதாவது எஃப்டி கொடுக்கிற ரிட்டர்ன்ஸை கூட கொடுக்காம வெறும் 2% 5% தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா உங்களை சுத்தி இருக்க மத்தவங்களோட போர்ட்ஃபோலியோல 20% 30% ரிட்டர்ன் இருக்குன்னு சொல்றாங்கன்னா ப்ராபபிலி ரெண்டு மிஸ்டேக் தான் இது காரணமா இருக்கும். ஒன்னு எப்படி அந்த ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்றது, இன்னொன்னு சூஸ் பண்ண ஃபண்டு கூட உங்களோட இன்வெஸ்டர் பிஹேவியர் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோல அடுத்த 10 நிமிஷத்துல இது ரெண்டுத்தையுமே அட்ரஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா ஒரு ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரொஃபஷனல் அட்வைசர் என்னெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கான 7 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கையும் ஒரு இன்வெஸ்டரா நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான 4 ரூலையும் டீடைல்டா டேட்டாவோட ஆக்சுவல் ஃபண்ட்ஸோட டெமோவா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். டைரக்டா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு காரணத்தையும் ஒன்னொன்னா அட்ரஸ் பண்ணுவோம். முதல் காரணம் ஆக்சுவலா எப்படி ஃபண்டை சூஸ் பண்றாங்க. இதுல 3 முக்கியமான ட்ராப்ல மாட்டோம். அதுல முதல் ட்ராப் தான் ஃபேட் ட்ராப்னு சொல்லலாம், இல்ல ட்ரெண்டிங்கான விஷயம். அதாவது எங்க போனாலும் எதுல பார்த்தாலும் ஒரே ஃபண்ட் பேரையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நல்ல ஃபண்ட், ரொம்ப நல்ல ஃபண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2021 22 23 எல்லா சேனல்லையும் இல்ல எந்த ஆர்டிகல் எடுத்தீங்கனாலும் குவாண்ட் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது, குவாண்ட் ஃபண்ட் தான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 1-2 வருஷமா அதை பத்தி ஏதாவது கேள்விப்படுறீங்களா? கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி PSU ஃபண்ட்ஸ் 100% 90% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்த 1-2 வருஷத்துல அங்கேயும் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். சோ யூசுவலா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பர்టిక్యులர் ஃபண்ட் ஹவுஸோ இல்ல ஒரு பர்టిక్యులர் ஃபண்டோ இல்லனா தீமோ ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். அதை யாரு சேஸ் பண்ணி வாங்குறாங்களோ அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதாவது மத்த எல்லா ஃபண்ட்ஸும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கும், இப்போ சேஸ் பண்ணி வாங்கினா இந்த ஃபண்ட்ஸ் அடி வாங்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை தான், அதே மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணீங்க, அங்க பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் என்னன்றது தெரியும். அதாவது கடந்த ஒரு வருஷத்துல எது நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்து மேல காட்டியிருப்பாங்க. அந்த ஃபண்ட்ல அங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த கேசஸ்ல இப்போ எது ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸோ, அதாவது கடந்த ஒரு வருஷத்துல எந்த ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு கண்டிப்பா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த ஃபண்ட்ஸ் போய் மாட்டிருக்கும். இதுதான் மீன் ரிவர்ஷன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு அசெட் கேட்டகரியிலோ ஏதோ ஒரு தீம் நல்லா ஏறி மேல போயிருச்சுன்னா அடுத்த ஒரு சில வருஷத்துக்கு எந்த ரிட்டர்னுமே இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லனா பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ், PSU ஃபண்ட், சில்வர் ஃபண்ட்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்ட்ஸை யாரெல்லாம் பீக்ல வாங்கினாங்களோ இதே பேட்டர்னை கண்டிப்பா ரிப்பீட் ஆகிறத பார்த்திருப்பீங்க. சோ ரீசெண்டா பெஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருக்கு, அதனால அந்த ஃபண்டை சூஸ் பண்ணன்றதை விட ஒரு ப்ரூட்டல் மிஸ்டேக் இருக்கவே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண பிறகு அது கூட நம்ம ஒரு இன்வெஸ்டரா எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றதும் நம்மளோட போர்ட்ஃபோலியோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன். அதாவது ஒரே ஃபண்ட் எடுத்து 2 டிஃபரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 2 பேருக்குமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அவங்களோட பிஹேவியரை பொறுத்து. சோ இப்போ இந்த 2 ப்ராப்ளத்தையும் முதல்ல அட்ரஸ் பண்ணும். அதுல ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய 7 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க்கை பார்ப்போம். அதுல முதல் ஸ்டெப் தான் டைம் ஹொரைசன். அதாவது நீங்க ஃபண்ட் எல்லாம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இந்த பணம் உங்களுக்கு எப்ப தேவைன்ற கேள்வியில இருந்தா ஆரம்பிக்கணுமே. அதாவது அடுத்த 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா, ஒருவேளை கல்யாணத்துக்கோ, ஹோம் லோனோட டவுன் பேமெண்ட்டுக்கோ, எமர்ஜென்சி ஃபண்டுக்கோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல தேவைப்படக்கூடிய எதுக்காவது பணத்தை சேர்க்கிறீங்கன்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டின்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஈக்விட்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. யூசுவலா ஸ்டாக் மார்க்கெட்ன்றது எந்த வருஷம் வேணும்னாலும் 30% வரைக்கும் கீழே விழலாம். அந்த மாதிரி கீழே விழுதுன்னா ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்ல நம்மளோட கேபிட்டலையே இழக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரியான பணத்தை ஒன்னு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இல்ல இதர கேட்டகரியில் இருக்க டெட் ஃபண்ட்ஸ்ல இல்ல ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லயோ போட்டுட்டு வரலாம். ஒருவேளை அடுத்த 3 இருந்து 5 வருஷத்துக்குள்ள பண தேவை இருந்ததுன்னா இந்த இடத்துல கேபிட்டல் ப்ரொடெக்ஷனும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த கேபிட்டல் கொஞ்சமாவது வளர்ந்துட்டு வரணும். இந்த கேஸ்ல ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் கேட்டகரியில் இருக்க ஃபண்டையோ இல்ல மல்டி அசெட்ல இருக்க கேட்டகரி ஃபண்ட்ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க ஈக்விட்டி, டெட், கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் அசெட் கேட்டகரிஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி 5 இருந்து 7 வருஷம் உங்களோட டைம் பீரியட்னா உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். அதாவது அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டோ இல்ல லார்ஜ் மிட் கேப் ஃபண்டோ இல்ல லார்ஜ் மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இங்க ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அதிகமான ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொடுக்கும். அதுவும் 7 இருந்து 10 வருஷத்துக்கான டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா பியூர் ஈக்விட்டிக்கு நீங்க மூவ் ஆரம்பிக்கலாம். அந்த பியூர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோமே டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் ஆன மல்டி கேப்போ இல்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸோ உங்களோட கோரா வச்சுக்கலாம். அதாவது பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த 2 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரி எடுத்து போட்டுட்டு வரலாம். ஒருவேளை உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டைம் பீரியட் 10 வருஷத்துக்கும் மேல இருந்ததுன்னா இன்னும் ஃபிளெக்சிபிளான ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ரிஸ்கான ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப்போ இல்ல செக்டாரல் பெட்ஸோ கரெக்டான வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் இருக்கும்போதும் கரெக்டான மார்க்கெட் சைக்கிளும் என்டர் ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் உங்க பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய பணமும் 20 வருஷம் கழிச்சு உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கறதும் ஒரே ரிஸ்கோ இல்ல ஒரே மாதிரியான பணம் கிடையாது. அதுக்கான ஃபண்ட் சாய்ஸஸும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது உங்களோட டைம் ஹொரைசனுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரிஸ்க் அப்பிடைட். ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல ஏதோ ஒரு ஃபண்ட் ரொம்ப நாளா நெகட்டிவ் ரிட்டர்ன் இல்ல உங்க போர்ட்ஃபோலியோவே 30% கீழே விடுது, அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதாவது உதாரணத்துக்கு கடந்த 2 வருஷமே எடுத்தோம், ஏதோ ஒரு ஃபண்டை லாங் டர்ம்னு சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ போய் பார்த்தோம்னா எஃப்டி கொடுக்கிற ரிட்டர்னை விட கம்மியா கொடுத்துருக்கு, இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கும்போது இதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதா, இல்ல தப்பா சூஸ் பண்ணிட்டோம்னு தோணுதா, இல்ல இந்த இடத்துல எஸ்ஐபி நிறுத்தணும்னு தோணுதா,
ஸ்டீப்பானதா இல்ல அதிகமான எஸ்ஐபி பண்றீங்களான்றது தான் இந்த ரிஸ்க் அப்பிடைட் டிட்டர்மைன் பண்ணும். போர்ட்ஃபோலியோ ஸ்டீப்பா விழும்போது உங்களோட எஸ்ஐபியை நிறுத்துவீங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துருவீங்கன்ற நபரா இருந்தீங்கன்னா நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ன்ற கேட்டகரி. யூசுவலா லோ ரிஸ்க்ல இருக்கவங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைவா இருக்கிறது தான் நல்லது. அதாவது ஹைபிரிட்லயே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபரான கேட்டகரி இருக்கும். ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைவாகவும் இல்ல டெட் ஹெவி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா மல்டி அசெட் ஃபண்டோ இல்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிரா டவுன் குறைவா இருக்கும். அதாவது மார்க்கெட்ல நடக்கக்கூடிய வீழ்ச்சி குறைவா இருக்கும். அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸுமே கம்மியா வரதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டோ இல்ல போர்ட்ஃபோலியோவே நல்லா கீழே விழும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்தாம தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில் வருவீங்க. இந்த கேஸ்ல இருக்கவங்க யூசுவலா ஈக்விட்டியில இருக்க டைவர்சிஃபைட் மல்டி கேப்போ இல்ல ஃபிளெக்ஸி கேப்போ சூஸ் பண்ணலாம். தொடர்ந்து எஸ்ஐபியும் பண்ணிட்டு வரலாம். இங்க ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். டிரா டவுன்ஸும் ஈக்விட்டி எவ்வளவு விழுதோ அதை விட ரொம்ப விழாம ஓரளவுக்கு குறைவா மேனேஜபிளான ரேஞ்சில் இருக்கும். ஒருவேளை நீங்க மார்க்கெட் நல்லா விழுந்து உங்க போர்ட்ஃபோலியோவும் ரெட்ல போகும்போது எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணீங்க இல்ல லம்சம் அதிகமா பண்ணக்கூடிய இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க ஹை ரிஸ்க் அப்பிடைட் உள்ள இன்வெஸ்டர்னே சொல்லலாம். உங்களோட சிச்சுவேஷன்ல மல்டி கேப் மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டை கோர் போர்ட்ஃபோலியோவா வச்சுட்டு சேட்டலைட்ல ஸ்மால் கேப்பும் இல்ல மிட் கேப்பும் இல்ல செக்டாரல் ஃபண்ட்ஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் டிசிப்ளின்டா பண்ணும்போது அவங்களோட ரிஸ்க்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்டும் ரிவார்ட் பண்ணிடும். சோ யூசுவலா அவங்களோட ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும். சோ இந்த பாயிண்ட்ல உங்களோட டைம் ஹொரைசனும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்க ரிஸ்க் அப்பிடைட்டும் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான கேட்டகரியும் அதில் இருக்கக்கூடிய ஃபண்டையும் சூஸ் பண்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. இதுல பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய டைவர்சிஃபைட் கேட்டகரின்னு சொல்லலாம். ஒன்னு மல்டி கேப், இன்னொன்னு ஃபிளெக்ஸி கேப், அடுத்த ஹைபிரிட்ல பேலன்ஸ் அட்வான்டேஜும் மல்டி அசெட் கேட்டகரியும். அதுவும் நீங்க பியூர் ஈக்விட்டியா ரொம்ப லாங் டர்முக்கு பண்றீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப்பும் மல்டி கேப்புமே போதுமானதுன்னு சொல்லலாம். இல்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸே வேணாம்னு யோசிக்கிறவங்களுக்கு இண்டெக்ஸ்ல ஓரளவுக்கு டைவர்சிஃபைடா இருக்கக்கூடிய லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸோ இல்லனா நிஃப்டி 500 இண்டெக்ஸோ போதுமானதுன்னு சொல்லுவேன். இப்போ லாங் டைம் ஹொரைசனுக்கு பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மல்டி கேப்பும் ஃபிளெக்ஸி கேப்பும் என்ன டேட்டா சொல்லுதுன்றதை ரிசர்ச் பண்றதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கலாம். ஏன்னா இதுல தான் நம்மளுக்கு ஈஸியா டைவர்சிஃபிகேஷன் கிடைச்சிடும். அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எந்த செக்மெண்ட் எந்த பீரியட்ல நல்லா அட்ராக்டிவா இருக்கோ அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஈஸியா இந்த கேட்டகரியில் தான் கிடைக்கும். இப்போ டேட்டா என்ன சொல்லுதுன்றதை செக் பண்றதுக்கு அட்வைசர் காஜ்ன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ரிட்டர்ன் படி மல்டி கேப் தான் ஃபிளெக்ஸி கேப்பை விட சுப்பீரியரான ரிட்டர்ன் கொடுத்து யூசுவலா 1 இயர்க்கும் குறைவான ரிட்டர்ன்ஸை ஈக்விட்டியில பாக்குறதே பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈக்விட்டி பக்கமே வரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு மேல இருக்க டேட்டாவை தான் எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஃபிளெக்ஸி கேப்பை விட கன்சிஸ்டன்டாவே மல்டி கேப் கொடுத்திருக்குன்றதா டேட்டா சொல்லுது. அது அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கும் ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்கு. அந்த காரணத்தையும் இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டேட்டா ட்ரிவனான வீடியோஸ் உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்க இருக்க டேட்டா படி ஃபிளெக்ஸி கேப்புக்கும் மல்டி கேப்புக்கும் ரிட்டர்ன் டிஃபரன்ஸ்னு பார்த்தா ஒரு 2-2.5% தான் இருக்கு. அது என்ன பெரிய டிஃபரன்ஸ் பண்ணிடும்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வராங்கன்னா ஒரு கேஸ்ல 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன் வருதுன்னா இன்னொரு கேஸ்ல 1.5 கோடி ரூபாய் ரிட்டர்ன் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த 2-2.5%க்கான மீனிங். அதாவது நம்ம என்ன கேட்டகரி சூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் லாங் டர்முக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா மாறி இருக்கு. யூசுவலா ஒவ்வொரு ஃபண்ட் கேட்டகரியும் செபி செப்பரேட் ரூல்ஸ் போட்டுருப்பாங்க. அதாவது மல்டி கேப்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் 25% ஸ்மால் கேப்லயும் 25% மிட் கேப்லயும் குறைஞ்சபட்சம் 25% லார்ஜ் கேப்லயும் போடணும்ன்றத மேண்டேட். அதாவது எந்த பாயிண்ட் இன் டைம்ல ஒரு மல்டி கேப் ஃபண்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த குறைஞ்சபட்ச அலோகேஷன் எப்பவுமே இருந்திருக்கும். மீதி இருக்கக்கூடிய 25% ஃபண்ட் மேனேஜர் எப்படி வேணாலும் அலோகேட் பண்ணிக்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்டடா இருக்க போறோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா பெனிஃபிஷியலா தான் இருந்துட்டு வரும். இப்போ ஃபண்ட் கேட்டகரி எப்படி சூஸ் பண்ணணும்ன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தது ஆக்சுவலா ஒரு ஃபண்டை அந்த கேட்டகரியில சூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபில்டர்ஸை பார்ப்போம். நிறைய பேர் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது ஸ்டார் ரேட்டிங் வச்சு சூஸ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ரேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்ரிக் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு 5 ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 3 ஸ்டார் இல்ல 2 ஸ்டார்னு வாங்கிட்டு இருக்கும். இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்டில் கன்சிஸ்டன்சி இருக்கான்றது தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த 6 ஃபில்டர் நமக்கு உபயோகமா இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபண்டை நீங்க ஓபன் பண்ணினாலும் 1 இயர் சிஏஜிஆர், 3 இயர் சிஏஜிஆர், 5 இயர் சிஏஜிஆர் அந்த நம்பரும் யூஸ்லெஸ் ஆன நம்பர்னே சொல்லலாம். ஏன்னா அது பாயிண்ட் டு பாயிண்ட் டேட்டா தான் சொல்லும். எப்பவுமே ஒரு ஃபண்டை பிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ல மல்டி கேப் as a கேட்டகரி ஃபிளெக்ஸி கேப்பை விட ஏன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை கிளியரா புரிஞ்சுக்கும். பார்க்க வேண்டியது அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இதையுமே அட்வைசர் கார்டு வெப்சைட்லயே நம்மளால பார்க்க முடியும். இங்கேயுமே 3 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன், 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன், 10 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன் பார்க்கறோம்னு வெச்சோம். அதாவது மொத்த 10 வருஷ பீரியட்ல எந்த நாள்ல யார் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜா அந்த டைம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதா இந்த ரோலிங் ரிட்டர்ன் சொல்லும். இப்போ ரேண்டமா ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இயர் சிஏஜிஆர் இருக்கும். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்ல இருந்து இப்போ என்ன ரேட் இருக்கோ அந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இது சொல்லும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூஸ்லெஸ் ஆன மெட்ரிக். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபண்டை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு 3 வருஷ பீரியடுக்கும், அதாவது எந்த நாள்ல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
ஒவ்வொரு 3 வருஷ பீரியடுக்கும் இருக்க ரிட்டர்ன்ஸ் எடுத்து அதோட ஆவரேஜை இங்க பார்க்க முடியும். இது நமக்கு அந்த ஃபண்டோட கிளியரான ரிட்டர்ன்ஸ்க்கான ட்ரெண்ட் கிளியரா சொல்லிடும். இதுக்கு அடுத்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அதோட வாலட்டிலிட்டியை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை விட இது ரொம்ப மேலேயும் கீழேயும் போயிட்டு வருமானதை இந்த ரெண்டு மெட்ரிக்கை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஒன்னு பீட்டா, இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். யூசுவலா பீட்டா 1 இருந்ததுன்னா மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி அந்த ஃபண்ட் பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். பீட்டா 1 விட குறைவா இருக்குன்னா மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலா இருந்தாலும் இந்த ஃபண்டோட வாலட்டிலிட்டி குறைவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ மல்டி கேப் மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் கேட்டகரி எடுக்கிறீங்கன்னா பீட்டா 1க்கும் குறைவா இல்ல 1 கிட்ட இருந்ததுன்னா பெட்டர்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 13ல இருந்து 16க்குள்ள இருந்ததுன்னா நல்லதுனே சொல்லலாம். அந்த வேல்யூ 20க்கும் மேல போதுன்னா நமக்கு ஆவரேஜா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கு நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்க போறோம்ன்றத அர்த்தம். சோ இந்த ரெண்டு மெட்ரிக்ஸ் வாலட்டிலிட்டியை புரிஞ்சுக்கோதும். அதே மாதிரி அடுத்து அந்த ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அதோட ரிஸ்கையும் கிளியரா தெரிஞ்சுக்கும். இதுக்கு ஷார்ப் ரேஷியோவும் அப்சைட் டவுன் சைட் கேப்சர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மெட்ரிக்கை பார்த்தாலே போதுமான. ஷார்ப் ரேஷியோன்றது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு எந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்றத இண்டிகேட் பண்ணும். இந்த வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா நல்லதுனே சொல்லலாம். அதாவது ஆவரேஜா ஒரு ஃபண்ட் 15% ரிட்டர்ன் தான் கொடுக்குது, ஷார்ப் ரேஷியோ 0.9 இருக்கு. இன்னொரு ஃபண்ட் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆனா ஷார்ப் ரேஷியோ 0.4 இல்ல 5 தான் இருக்குன்ற பட்சத்துல இந்த முதல் ஆப்ஷன் தான் பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு இது அதிகமான ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் மீன் பண்ணுது. சோ ஷார்ப் ரேஷியோ அதிகமா இருக்கணும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோ. அதே மாதிரி அப்சைட் கேப்சர் ரேஷியோ 100க்கும் மேல இருக்கணும், டவுன் சைட் கேப்சர் 100க்கும் குறைவா இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி A to Z கம்ப்ளீட்டா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா financeboost.in வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு, எந்த டைப் ஆஃப் ஃபண்ட் எந்த இன்வெஸ்டருக்கு செட் ஆகும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன மீன் பண்ணுது, அதுல நம்ம என்ன பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே கிளியரா கத்துக்க முடியும். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றத போய் பார்க்கணும். அதாவது உள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதுல ஏதாவது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே பர்டிகுலர் ஸ்டாக்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இல்ல மொத 5 ஸ்டாக்ல மட்டுமே எக்கச்சக்கமான அலோகேஷன் இருக்குன்னா அங்க கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அதிகமாயிட்டே வருதுன்னு அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த போர்ட்ஃபோலியோல வேல்யூவேஷன் நல்லா இருக்கா, இல்ல வளரக்கூடிய கம்பெனிஸ் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபண்டை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது செக்டாரல் கான்சென்ட்ரேஷன். அதாவது இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே பர்டிகுலர் செக்டார்ல அதிகமா இருந்ததுனாலும் அதுவுமே ரிஸ்கின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபண்ட்ல பிரைவேட் பேங்க்ஸோட அலோகேஷன் 30%, அதுக்கு அடுத்த இடத்துல பினான்சியல்ஸோட அலோகேஷன் இன்னொரு 25% இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான செக்டார் தான். அதாவது ஒரே செக்மெண்ட்ல அதிக பணம் போகுதுன்னு அர்த்தம். அந்த செக்மெண்ட்டோ இல்ல செக்டாரோ சில வருஷத்துக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ஃபண்டும் தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். அதனால உள்ள இருக்கக்கூடிய செக்டார் டைவர்சிஃபிகேஷனும் போதுமான அளவுக்கு இருக்கணும். அதாவது வேற செக்டார்ல ஓரளவுக்கு சைஸபிளாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். எல்லாரும் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது முதல்லயே பார்க்குற விஷயம் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. என்ன பொறுத்த வரைக்கும் அதை கடைசியா பார்க்கணும் தான் நான் சொல்லுவேன். அதுலயும் லாஸ்டா நம்ம பார்க்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம். ஒன்னு அந்த ஃபண்டோட AUM சைஸ், அதாவது அந்த ஃபண்ட்ல மொத்தமா எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் செஞ்சிருக்காங்கன்றத பார்க்கணும். இந்த சைஸ் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அந்த ஃபண்டால ஃபிளெக்சிபிளான சாய்ஸஸ் இருக்க முடியாது. அந்த கேபிட்டலை டிப்ளாய் பண்றதுக்கு அந்த ஃபண்ட் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குறைவான AUM இருந்ததுன்னா நிறைய பேர் நம்பி அந்த ஃபண்ட்ல காசு போடலன்னு அர்த்தம், இல்ல ரொம்ப ரிலேட்டிவ்லி புதுசான ஃபண்ட்னு அர்த்தம். அதனால அதையுமே அவாய்ட் பண்றது பெட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் AUM 3000 கோடியில இருந்து 15000 கோடிக்குள்ள இருந்ததுன்னா அது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னே சொல்லலாம். அதனால அதுக்கு மேல இருக்க ஃபண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஃபண்டுக்கு இன்னும் பெரிய ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா பெரிய AUMல இருக்குன்னா அந்த ஃபண்ட் ஆல்ரெடி நல்ல ட்ராக் ரெக்கார்ட் பண்றதுனால தான் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதை அது இண்டிகேட் பண்ணுது. பட் பேலன்ஸ்டான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லணும்னா இந்த 3000 கோடியில இருந்து 15000 கோடி ரேஞ்ச். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் பிளானை எவாலுவேட் பண்றீங்கன்னா 1.2% குறைவா இல்ல 1% குறைவா இருந்ததுன்னா அந்த ஃபண்ட் ஒரு நல்ல ஃபண்ட்னே சொல்லலாம். அடுத்து ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். இப்பதான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் புதுசா வேலைக்கு வந்திருக்காரு, அவர் ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்றாருன்னா அதுல போடுறதை விட குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இல்ல அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜரை ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நீங்க எந்த ஃபண்டை சூஸ் பண்ண போறீங்கனாலும் இந்த 6 பாராமீட்டர் வச்சும் இவாலுவேட் பண்ணணும். இப்போ டெமோக்கு ஆக்சிஸ் மல்டி கேப் ஃபண்ட் எடுத்தோம்னா அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸை முதல்ல பார்க்க ஆரம்பிப்போம். அதுல 3 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டன்ட்டா அதோட பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாவே கொடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபண்டோட முக்கியமான ரேஷியோஸையும் இண்டிகேட்டர்ஸையும் இங்கேயே பார்க்க முடியும். பீட்டா 1க்கும் குறைவா இருக்குன்னா வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆல்பான்றது ஆக்சுவலா மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ அதை விட அதிகமா கொடுத்திருக்கா இல்லையான்றதை இண்டிகேட் பண்ணும். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 4% மேல மார்க்கெட் கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் விட அதிகமா இந்த ஃபண்ட் கொடுத்திருக்கு. அடுத்து ஷார்ப் ரேஷியோவும் அதிகமா இருக்கு. அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கரெக்டான ரேஞ்சுக்குள்ள இருக்கு. சோ இண்டிகேட்டர்ஸ் படியும் இந்த ஃபண்ட் செக் அவுட் ஆகுது. அப்படியே உள்ள போய் போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்றாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. சோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் கண்டிப்பா இங்க இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்க முடியும். 8க்கும் மேற்பட்ட செக்டார்ல டைவர்சிஃபைடா ஸ்ப்ளிட் பண்ணி தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. அதாவது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் ஸ்டாக் லெவல்லயும் கிடையாது, செக்டார் லெவல்லயும் இங்க கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஃபண்டோட AUM சைஸும் 10000 கோடின்னு இருக்கு. யூசுவலா 3000ல இருந்து 15000 நல்ல ரேஞ்சுன்னு சொன்னேன். இந்த 10000ன்றது கரெக்டா பேலன்ஸ்டான பாயிண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் யாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு காயின் 0 ஓபன் பண்ணீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு டைரக்டா லிங்கே கொடுத்துருப்பான். இதை
வச்சு நீங்க அவங்களோட LinkedIn ப்ரொஃபைலை பார்க்க முடியும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ரேண்டமாக அதோட ரிட்டர்ன்ஸை மட்டுமோ இல்லை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ இல்லை ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இத்தனை இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஃபண்டையே நம்ம சூஸ் பண்ணாலும் இன்வெஸ்டர் பிஹேவியரா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதை பொறுத்து தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸை டிட்டர்மைன் பண்ணப்படும். இன்ஃபேக்ட் இதுக்கு ரிசர்ச் பேக் டேட்டாவே இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்னையும் பார்த்துருக்கோம். ஃபண்ட் என்னமோ நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு, ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்த ரிட்டர்ன் என்னமோ கம்மியாக தான் இருக்கு. இதுக்கு காரணம் மார்க்கெட் விழும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்துறதோ இல்லை வித்ட்ரா பண்றதோன்னு சொல்லலாம். இல்லைனா அந்த ஃபண்ட் ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கும்போது அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, டாப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் ஃபண்ட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட கம்மியாக தான் வந்திருக்கு. நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண 4 விஷயம் பண்ணா போதும். முதல்ல ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ சொன்ன ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணி நமக்கு எது கரெக்ட்னு படுதோ ஒரு டீசென்ட்டான ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா போதும். வருஷம் நல்ல ஃபண்டை தேடுறேன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோமா குறைஞ்சது 5 ல இருந்து 7 வருஷமாவது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு மார்க்கெட் சைக்கிள், அது ஒரு ஃபண்டு கூட டிராவல் பண்ணும். ரேண்டமா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல இல்ல என்னோட வீடியோல அடுத்த வருஷம் வேற ஏதோ ஒரு ஃபண்ட் நல்ல ஃபண்டுன்னு சொல்றேன், அதுக்காக நான் ஸ்விட்ச் பண்றேன்னு சொன்னா ஸ்விட்ச் பண்றதுனால நமக்கு தான் நஷ்டம் அதிகமாயிட்டு வரும். அதாவது எக்ஸிட் லோடு, கேபிட்டல் கெயின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதிகமான சார்ஜஸும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டீசென்ட்டான ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 5 ல இருந்து 7 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அது தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகரிக்கணும்னு அர்த்தம். யூஸ்வலா மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, வாங்கின ஃபண்டு கீழே விழுந்துட்டே இருக்கு, ரெட்ல போயிட்டே இருக்கு, இந்த இடத்துல என்னோட எஸ்ஐபி நிறுத்துறேன், மறுபடியும் கிரீன்ல வந்ததுனா இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்களா? இதை விட ஒரு பெரிய பிளண்டரே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கவுண்ட்ல கம்மியான விலையில கிடைக்குதுன்னா அந்த பாயிண்ட்ல தான் அதிகமா வாங்கிட்டு வரணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த என்ஏவியோ அதுல இருக்கக்கூடிய பிஎன்எல்லையோ பார்க்கவே பார்க்காதீங்க. இருக்கிறதுல அதிகமான யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணணுன்றது தான் உங்களோட எண்ணம். யோசிச்சு பாருங்க, முன்னாடி 5000 ரூபாய் கொடுத்து வாங்கும் போது 10 யூனிட் தான் கிடைக்குதுன்னா இப்போ அந்த ஃபண்டு கீழே விழுந்திருக்கு, அதோட என்ஏவியும் குறைஞ்சிருக்கு, அதே 5000 ரூபாய்க்கு அதிகமான யூனிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான பாயிண்ட்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். உதாரணத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து 20% இருந்ததுன்னா அதிகமான லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். 4வது விஷயம், வருஷம் உங்க இன்கம் உயர உங்களோட எஸ்ஐபியும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வாங்க. அதாவது ஆரம்பத்தில் 5000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிச்சேன் அப்படியே பண்ணிட்டு வரேன்னு சொன்னா அதுல பெரிய பிரோஜனம் கிடையாது. இன்கம் தொடர்ந்து ஏற இந்த 5000 ரூபாய் எஸ்ஐபி 6000 7000 சொல்லிட்டு அதுவும் ஸ்கேல் ஆகிட்டே வரணும். இந்த 4 ஸ்டெப்பையும் தொடர்ந்து ஒரு 7-8 வருஷம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசல்ட்ஸை அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க. பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸும் உங்க போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளா இந்த வீடியோ ரீகேப் பண்ணணும்னா 7 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப் உங்களோட டைம் ஹொரைசன் என்னன்னு தெரியணும். அடுத்து உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எந்த ஃபண்ட் கேட்டகரி கரெக்ட்ன்றத சூஸ் பண்ணணும். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு இங்க காட்டக்கூடிய 5 ஃபண்ட் கேட்டகரிஸே போதுமானது. அதுலயும் அதோட டேட்டாவை இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பும் மல்டி கேப்பும் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல ஃப்ளெக்ஸி கேப்பை விட மல்டி கேப் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை பார்த்திருப்போம். இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா ஒரு ஃபண்டை ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்போம். அதுலயும் அந்த ஃபண்டுக்குள்ள என்னென்ன பார்க்கணும்ன்றதுக்கான 6 ஃபில்டரையும் பார்த்திருப்போம். அந்த 6 ஃபில்டரும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டீசென்ட்டான ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அதுவும் இன்வெஸ்டிங் பிஹேவியர் தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். இதை தொடர்ந்து 7-8 வருஷம் பண்ணா போதும். மோஸ்ட் கேசஸ்ல லாஸ்ட் இயர் யார் வின் பண்ணாங்களோ அதை அவாய்ட் பண்றதை நிறுத்திடணும். இந்த வீடியோல இருந்து ஒரே ஒரு விஷயம் எடுத்துட்டு போனோம்னா, இன்வெஸ்டிங்ன்றது ஆக்சுவலா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி கிடையாது, நம்மளோட பிஹேவியரை பொறுத்து தான். ஒரு டீசென்ட்டான ஃபண்டை எடுத்து தொடர்ந்து இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து 7-8 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தா ஆக்சுவலா என்னதான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ டேட்டாவோட இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.